Hi viewers, welcome back to another awesome video. அலாஸ்காவின் இன்டர்நேஷனல் பார்டர் கிட்ட ரஷ்யாவின் Tu-95 ரக பாம்பர் விமானமும் சைனாவின் H-6 ரக பாம்பர் விமானமும் ஜாயிண்டா பறந்திருக்கு. இதை யுஎஸ் மற்றும் கனடாவின் போர் விமானங்கள் இடைமறிச்சிருக்கு. இது பெரிய டாபிக்கா பலராலும் பேசப்பட்டு வருது. இரண்டு நாடுகள் ஜாயிண்டா அமெரிக்காவின் ஏர் ஸ்பேஸ் வரைக்கும் வரது இருந்தது. இது வரைக்கும் வரலாற்றிலே நடக்கப்படாத ஒரு நிகழ்வா இருந்திருக்கு. இந்த சம்பவம் ஈஸ்ட் ரஷ்யாவையும் அலாஸ்காவையும் பிரிக்கும் பேரிங் கடல்ல நடந்திருக்கு. நார்த் அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் கமாண்ட் NORAD இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு சம்பவம் இந்த வான்பரப்பு நடந்ததே இல்ல. ரஷ்யாவின் 2 பாம்பர் விமானங்களும் சைனாவின் 2 பாம்பர் விமானங்களும் எங்களுடைய வான்பரப்பு வர வந்திருக்கு. நியர்லி 200 மைல்ஸ் தொலைவுல இந்த 2 பாம்பர்களும் பறந்திருக்கு அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. இந்த இரு நாட்டு 2 குண்டுவீச்சு விமானங்களும் அலாஸ்காவின் இன்டர்நேஷனல் ஏர்ஸ்பேஸ்ல பறந்திருக்கு. இந்த இன்டர்நேஷனல் ஏர்ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிக்கல் ஜோன் அப்படின்னு நாராடால் குறிப்பிடப்படும் வான்பரப்பு பகுதி. இந்த ADIZ பகுதி அலாஸ்காவின் வரையறுக்கப்பட்ட வான்பரப்புல இருந்து எக்ஸாக்டா 200 மைல் தொலைவுல இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ADIZ பகுதியில் எந்த போர் விமானம் வந்தாலும் இல்ல மற்ற நாட்டு விமானம் முன்கூட்டியே அறிவிப்பு இல்லாம உள்ள வந்தாலும் அது நாராடின் ஏர்ஃபோர்ஸால் இடைமறிக்கப்படும். இப்ப ரஷ்யா பாம்பரும் சைனா பாம்பரும் இந்த ADIZ ஜோன்ல வந்த உடனே இந்த நாராட் உதவியுடன் அமெரிக்காவின் 2 F-16 ஃபால்கானும் ஒரு F-35M கனடாவின் ஒரு F-18 சூப்பர் ஹார்னட்டும் வழியிலே இடைமறிச்சு ஊடுருவலை நிப்பாட்டிருக்கு. அதை அங்கிருந்து திருப்பி அனுப்பியிருக்கு அப்படின்னு இப்ப நாராடால் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ரஷ்யன் அண்ட் சைனீஸ் ஏர்ஃபோர்ஸ் ஜாயிண்டா இந்த பேரிங் கடல்ல ஸ்ட்ராட்டஜிக் ஏர் பேட்ரோலை பண்ணிருக்காங்க. மற்றபடி எதுவும் பெருசா பண்ணல. நாங்க இந்த அலாஸ்காக்குள்ள போக முயற்சி பண்ணல. அவங்களோட வான்பரப்பை ஊடுருவ முயற்சி பண்ணல. இது எங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ஏர்ஃபோர்ஸ்க்கான ட்ரில் தான் அப்படின்னு சைனீஸ் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி விளக்கம் கொடுத்திருக்காங்க. ரஷ்யாவையும் அலாஸ்காவையும் வரைக்கும் நேரோ பேரிங் ஸ்ட்ரைட் வரைக்கும் நாங்க ஏர் பேட்ரோலிங் பண்ணிருக்கிறோம். சைனாவும் நாங்களும் ஏர் பேட்ரோலிங் பண்ணிருக்கோம் அப்படின்னு ரஷ்யாவின் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்களும் முன் வச்சிருக்காங்க. சம்பந்தப்பட்ட 3 நாடுகளுமே இது மாதிரி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்காங்க. இது போக பல சுவாரஸ்யமான செய்திகளை இன்னைக்கான காணொலியில நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோவை பார்க்கலாம். முதல் செய்தி புருஷபா பைப்லைன் பத்தினதுதான். யூரோப் யூனியன் கூட்டத்துல பேசின பிறகு ஹங்கேரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. உக்ரைனுக்கு 3 நாள் டைம். அதுக்குள்ள பிளாக் பண்ண புருஷபா பைப்லைனை உக்ரைன் ரீஓபன் பண்ணிடணும். இல்லைன்னா யூரோப்பியன் யூனியன் தரன்னு சொன்ன உதவிகள் இல்ல தரப்போறன்னு சொல்லியிருக்கும் உதவிகள் எல்லாத்தையும், அது பணம், ஆயுதம், பொருள் அப்படின்னு எல்லாத்தையும் நாங்க பிளாக் பண்ணுவோம் எங்களோட பவர் கொண்டு. யூரோப்பியன் யூனியன்ல இருந்து எந்த ஒரு உதவியும் இனிமேலும் உக்ரைனுக்கு வரவிட மாட்டோம் அப்படின்னு ஹங்கேரி முடிவு பண்ணி உக்ரைனுக்கு இப்ப 3 நாள் கெடு கொடுத்திருக்காங்க. இது கூடவே ஸ்லோவாக்கியாவின் பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட்டும் அவங்க 2 பேரும் சேர்ந்து உக்ரைனுக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இப்படியே தொடர்ந்து புருஷபா பைப்லைனை பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தா ஹங்கேரி கூட சேர்ந்து நாங்களும் உக்ரைனுக்கு எதிரான முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். அப்புறம் உக்ரைன் எங்க மேல கோச்சிக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்பவே புருஷபா பைப்லைனை ரீஓபன் பண்றதுதான் உக்ரைனுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உக்ரைன் ஏன் இப்படி புருஷபா பைப்லைனை பிளாக் பண்ணி ஹங்கேரிக்கும் சரி ஸ்லோவாக்கியாவுக்கும் சரி போகும் ஆயில தடைப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நம்ம போன காணொலியிலே தெளிவா கொடுத்திருந்தோம். உக்ரைன் மேல எந்த தப்பும் இல்லை. உக்ரைன் சைட்ல இருந்து பார்த்தோம்னா அவங்க பண்றது கரெக்ட் தான். உக்ரைன் ரிஸ்க் அனாலிசிஸ் செஞ்சு அவங்க செஞ்ச முடிவுக்கு வரும் விளைவை தாங்குற அளவுக்கு இருக்கிறாங்களா, எந்த விளைவு வந்தாலும் உக்ரைன் தாங்குவாங்களா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. அடுத்ததான் ரொமானியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கும் தகராறு தான். கடைசி 2 நாளா 24, 25 தேதிகள்ல தொடர்ந்து ரொமானியாக்குள்ள ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல் இருந்திருக்கு. ஆனா இந்த தாக்குதல் வேணும்னு நடத்தப்பட்ட தாக்குதல் இல்ல. 24ஆம் தேதி நைட்ல நடத்தப்பட்ட தாக்குதல் உக்ரைனின் இஸ்மாயில் துறைமுக நகரத்தாக குறிவைக்கப்பட்டு ஷாஹிட் 136 ரக ட்ரோன் ஏவப்பட்டது. ஆனா அது தாறுமாறா போய் ரொமானியாவின் லெரு அப்படிங்கிற கிராமத்தை தாக்கியிருக்கு. இந்த சம்பவத்துக்கு ரஷ்யா ரொமானியாவை தாக்கிடுச்சு. நேட்டோவின் ஆர்டிகிள் 5 இங்க இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டு ரஷ்யாவை ரொமேனியா தாக்குமா, ரஷ்யாவை நேட்டோ தாக்குமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே 25ஆம் தேதி வந்துருச்சு. 25ஆம் தேதி நைட்டும் உக்ரைன் ரொமேனியா எல்லையில ஷாஹிட் 136 ரக ட்ரோன் தாக்குதல் நடத்தி அந்த தாக்குதல் மூலியமா 136 ரக ட்ரோனின் டெர்பிஸ் எல்லாம் ரொமானியாக்குள்ள வந்திருப்பதை ரொமானியாவின் மிலிட்டரி உறுதிப்படுத்தியிருக்காங்க. அண்ட் இந்த மீன் டைம் இப்படி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் போதே ஒரு 11 கிலோமீட்டர் ரொமேனியா எல்லைக்குள்ள ஒரு ஷாஹிட் 136 ரக ட்ரோன் வந்து விழுந்திருக்கு. பொறுத்தது போதும் பொங்கி எழு ரொமேனியா அப்படின்னு ரொமேனியா அவங்களோட ஜிபாட் செல்ஃப் ப்ரொபல்டு ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னை தனுபி ஆற்றோரமா நிலைநிறுத்துறாங்க. இந்த தனுபி ஆறு தான் உக்ரைனின் இஸ்மாயில் எல்லையில இருந்து ரொமேனியாவின் எல்லையை பிரிக்கும் ஒரு ஆறு. இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 எல்லையும் இந்த தனுபி ஆறு தான் பிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஜிபாட் கன்னை கொண்டு வந்து தனுபி ஆற்றோரமா நிறுத்துறாங்க. அது தாறுமாறா ரொமேனியாக்குள்ள வரும் ட்ரோன் எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்த ஆரம்பிக்குது. இதுல உக்ரைனுக்கு என்ன லாபம்னா இஸ்மாயிலை தாக்கும் ட்ரோன்களும் இந்த ரொமானியாவின் ஜிபாட் அழிச்சுக்கிட்டு வருது. இந்த சம்பவம்லாம் நடக்கும் போது நேட்டோ ரஷ்யாவை தாக்குமா, ஆர்டிகிள் 5 பயன்படுமா அப்படின்னு பார்த்தா இல்ல
நாங்க வாட்ச் பண்ண வரைக்கும் இந்த தாக்குதல் இன்டென்ஷனலா ரொமானியாவை தாக்கணும்னு தாக்குன தாக்குதல் இல்ல. இது ஒரு ஆக்சிடென்டல். உக்ரைனை தாக்க போய் அதோடைய டெர்பிஸ் 2-3 ட்ரோன் ஆக்சிடென்டலா ரொமானியாக்குள்ள வந்துடுச்சு. இது போர் சமயங்கள்ல இது மாதிரி நடக்கிறது சகஜம்தான். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஆர்டிகல் 5 மூலியமா நாங்க ரஷ்யாவை தாக்க மாட்டோம், இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு நேட்டோ பின் வாங்கிட்டாங்க. இதே சம்பவம் போன வருஷம் மார்ச் 5ஆம் தேதி நினைக்கிறேன், இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்பயும் ரொமானியாக்குள்ள இதே தனுபி ஆற்ற ரஷ்யாவின் ட்ரோன் விழுந்தது. அப்பவும் இதே மாதிரி ஆர்டிகல் 5 பெருசா பேசி ரஷ்யாவை தாக்குவாங்களா ரொமானியா, நேட்டோ தாக்குமா அப்படின்னு பேசப்பட்டது. அப்பயும் நேட்டோ இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் வச்சாங்க, இது ஆக்சிடென்ட், நாங்க தாக்க மாட்டோம், இது ஒரு சாதாரண சம்பவம், பெருசா யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே தான் இப்பவும் சொல்லியிருக்கிறாங்க நேட்டோ. இங்க நம்ம பார்க்க வேண்டியது நேட்டோவோ ஆர்டிகல் 5ஓ இல்ல, மாற ரஷ்யர்களின் கோஆர்டினேஷன்ஸ் ஃபெயில் ஆகுதா அப்படிங்கிற ஒன்றும் இல்ல. ஒருவேளை இஸ்ரேல உக்ரைன் ஜாமர்ஸ் ஏதாச்சும் வச்சு வரும் ட்ரோன்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அதன் காரணமா அந்த ட்ரோன் எல்லாமே கண்ணாப்பின்னான்னு சில இஸ்ரேல தாக்குறதும் சில ரொமானியா எல்லைக்குள்ள விழுவுறதும் இருக்குதா அப்படின்னு தெரியல. இந்த ஜாமர்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம் தான். ஏதோ ஒரு கோளாறு அங்க இருக்கு, அது என்ன கோளாறு, இல்ல வேணும்னே இன்டென்ஷனலா ஜாமிங் பண்ணப்பட்டதா அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட், ஸ்வீடன் அவங்களோட ட்ரூப்பை மல்டிநேஷனல் நேட்டோ குரூப்புக்கு அனுப்ப போறாங்க. இந்த மல்டிநேஷனல் நேட்டோ குரூப் நார்த் ஃபின்லாண்டின் லாப்லாண்ட்ல இருக்கு. கரண்டா இப்போ அங்கதான் டெப்ளாயில இருக்கு. இப்ப நேட்டோல ஐக்கியமாக ஸ்வீடனின் ஒரு செட் ஆஃப் குரூப்புகள் லாப்லாண்டுக்கு நகர்றாங்க. ரஷ்யாவின் பானிஸ்டர் S-1 மிசைல் சிஸ்டம் உக்ரைனின் ஹைமர்ஸ் மிசைல் தாக்குதலால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு. உக்ரைனுக்கு ஒரு நோட்டபிள் அச்சீவ்மெண்ட். அட் த சேம் டைம் ரஷ்யாவின் ஹை வேல்யூபிள் அசட்டும் தாக்கப்பட்டிருக்கு. ரஷ்யன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதிகாரப்பூர்வமா மிகப்பெரிய செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. பலராலும் பேசப்படல, அப்படியே பூசி மொழிகிட்டாங்க இந்த செய்தியை. உக்ரைனுக்கு உதவ வந்த நேட்டோ இன்ஸ்ட்ரக்டர் ஃபாரின் மெர்சனரிஸ் தங்கி இருந்த கர்கியூ ஆர்மர்டு பிளான்ட்டை தாக்கியிருக்காங்க ரஷ்யன் மிசைல் யூனிட். இதற்காக அவங்க யூஸ் பண்ணது இஸ்கந்தர் M ரக மிசைல். அண்ட் இதற்கான ஃபுட்டேஜும் இப்போ MOD சார்பா அஃபிஷியலாக வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் மூலமா நேட்டோ நாடுகளை சேர்ந்த 40 இன்ஸ்ட்ரக்டர்களும் 60 ஃபாரின் மெர்சனரிகளும் இறந்திருக்காங்க. இட்ஸ் நாட் யூ ஜோக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நேட்டோ நாடுகளை சேர்ந்த 40 பேர் இறந்திருக்காங்கன்னா அது மிகப்பெரிய சம்பவம். இது ஒரு ஆர்மர்டு பிளான்ட் அப்படிங்கிறதுனால சோவியத் யூனியன் ஏராவை சேர்ந்த ஹெவி வெஹிக்கல்ஸ், இப்போ கரண்டா உக்ரைன் என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ ரிப்பேர் ஆன வெஹிக்கல்ஸ், டேமேஜ் ஆன வெஹிக்கல்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிளான்ட்ல வச்சு தான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நேட்டோ நாடுகள் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் உதவியுடன். அதனாலேயும் இங்க பெரிய பொருட்சேதமும் ஏற்பட்டிருக்கு உக்ரைனுக்கு. இந்த தாக்குதல் நடந்த உடனே எக்ஸ்ட்ராக்ஷன் டீம் வருது, இறந்தவங்க காயமடைஞ்சவங்க அப்படின்னு அவங்கள மீட்க முயற்சி செய்யறாங்க. ஆனா இதற்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி மீண்டும் ஒரு இஸ்காண்டர் M மிசைலை ஏவுறாங்க ரஷ்யன்ஸ். ஆனா இந்த தடவை கிளஸ்டர் மியூனிஷன் வார்ஹெட்டோட ஏவுறாங்க. இந்த 2வது தாக்குதல் மூலமா நேட்டோ உக்ரைன் மிலிட்டரியை சேர்ந்த 15 இன்ஜினியர்ஸும் 20 எக்ஸ்ட்ராக்ஷன் டீம் மெம்பர்ஸும் இறந்திருக்காங்க. ரஷ்யன் சந்தேகமே இல்லாம மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்காங்க உக்ரைனுக்கு. உக்ரைனுக்கு மட்டும் இல்ல, எந்தெந்த நாடுகள் அவங்களோட இன்ஸ்ட்ரக்டரை இழந்திருக்காங்களோ அந்த நாடுகளுக்கும் இது அடியா தான் விழுந்திருக்கு. ஸோ ஒரு ராங் மூவ் உக்ரைனின் டிஃபென்ஸ் எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி பலராலும் பேசப்பட்டுக்கிட்டு வருது. இது ஒரு மிகப்பெரிய ப்ளோ, உக்ரைனுக்கு மிகப்பெரிய ப்ளோ. உக்ரைனின் டிப்ளமேட் கெலுபா சைனால இருக்கிறாரு. இவர் ஏன் சைனாக்கு போனாருன்னா வேற ஒன்றும் இல்ல, சரண்டர். ரஷ்யா கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் தயாரா இருப்பதாகவும் சைனா தான் ரஷ்யாவை சமாதான பேச்சுவார்த்தைக்கு கூட்டிகிட்டு வரணும்னு உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டு வர சைனா தான் உதவணும், 2 நாட்டுக்கும் மத்தியஸ்தரா சைனா தான் பண்ணணும் அப்படின்னு இப்ப சைனாக்கு போய் உக்ரைனின் டிப்ளமேட் நின்று இருக்காரு. ஏன் இந்த திடீர் மனமாற்றம் அப்படின்னு கேட்டா ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் நடந்த ஃபோன் கான்வர்சேஷன் தான். இந்த வார ஆரம்பத்துல இரு நாட்டு தலைவர்களுக்கும் ஃபோன் கான்வர்சேஷன் ஏற்பட்டது. அதுல ஜெலன்ஸ்கி கிட்ட ட்ரம்ப் தெளிவா சொல்லிட்டாரு, ரஷ்யன்ஸ் ஹிட்லரையும் நெப்போலியனையும் தோக்கடிச்சவங்க, அவங்க ஒரு வார் மிஷின், சாரசரியா படைபலமும் ஆயுத பலமும் கொண்டவங்க, உன்னால அவங்கள ஜெயிக்க முடியாது, இந்த போரை நிறுத்தி விட்டு கொடுக்கறது தான் உனக்கு ஒரே வழி. This is a war machine. You're facing a war machine. That's what they do, is they fight wars. They beat Hitler, they beat Napoleon. They're fighting a war. இல்லைன்னா உனக்கு தான் சேதம் அதிகமா இருக்கும், லாஸ் உனக்கு தான் அதிகமா இருக்கும். இது போக அரசியல் ரீதியாகவும் நான் இருந்திருந்தேன்னா இதை நடக்க விட்டுருக்கவே மாட்டேன், தேவையில்லாத போர் இது, பைடன் தேவையில்லாத போற ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் லாங் டேஸ் அமெரிக்கால இருந்து இந்த போர்ல ரியாலிட்டி என்னன்னு ஜெலன்ஸ்கிக்கு புரிய வைக்கப்பட்டிருப்பது இந்த ஒரு போன் கால் தான். இந்த வார தொடக்கத்துல ட்ரம்ப் இப்படி சொல்றாரு, ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்றாரு. வியாழக்கிழமை கெலுபா உக்ரைனின் சார்பா சைனாக்கு சரண்டராக கிளம்பிட்டாரு. இவ்வளவு சிம்பிளா வரலாற்றை சொல்லி ஜெலன்ஸ்கிக்கு ரஷ்யானா யாரு அப்படின்னு இப்ப ட்ரம்ப் புரிய வச்சிருக்காரு. பாருங்க, சைன் ஆஃப் பாசிட்டிவ் இந்த போர்ல வந்துகிட்டே இருக்கு. இது போக ஈரானையும் சைனாவையும் இணைக்க புதிய ரயில் பாதை தொடங்கப்பட்டிருக்கு. இது மூலமா சீனாவுக்கு தேவையான ஆயிலும் மினரல்ஸும் ஈரான் கிட்ட இருந்து போகும். அதே மாதிரி சைனா கிட்ட இருந்து ஆயுதங்களும் ஆயுத தொழில்நுட்பங்களும் பகிரப்படும். சொல்ல போனா இது ஈரான் சைனா அப்படிங்கிற ட்ராக் இல்ல, ரஷ்யா ஈரான் சைனா அப்படிங்கிற ட்ராக். ஏன்னா ஏற்கனவே ரஷ்யாவையும் ஈரானையும் இணைக்கும் ரயில் திட்டம் தொடங்கப்பட்டாச்சு. அது மூலியமா ட்ரேடு நடந்துகிட்டு இருக்கு.
இப்போ இந்த பக்கம் ஈரானையும் சைனாவையும் இணைக்கும் ரயில் திட்டமும் தொடங்கியாச்சு. ஸோ இது ரஷ்யா, ஈரான், சைனா, சைனா, ஈரான், ரஷ்யா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. இந்த ஒரு ரயில்வே மூலமா இந்த 3 நாட்டின் பொருளாதார பரிமாற்றமும் அடுத்த லெவலுக்கு போகும். அதே நேரத்தில் நம்ம INSTC பிளானை பாருங்க. டு பி ஹானஸ்ட், எனக்கு சொல்ல வருத்தமாக தான் இருக்கு. பட் யதார்த்தம் என்னன்னா, இப்போ இருக்கும் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இந்தியாவை விட பல மடங்கு சீனா பலம் அடைஞ்சிக்கிட்டே போகுது. அது மற்ற நாடுகளுடன் இருக்கும் உறவா இருந்தாலும் சரி, வணிக தொடர்புகளா இருந்தாலும் சரி, இராணுவ தளவாடங்கள் பரிமாற்றமா இருந்தாலும் சரி, இல்ல ஆயுத ஏற்றுமதி இறக்குமதி, ஆயுத தொழில்நுட்பங்கள், இந்த மாதிரி பல நாடுகளுடன் இந்தியாவை விட சீனா அக்சசிபிலிட்டியா இருக்கு. நீங்களே பாருங்க, மிடில் ஈஸ்ட்ல சீனாவுடைய கை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த பக்கம் கீழே டெட்ராப்பா இருந்தாலும் மால்டிவிஸ், ஸ்ரீலங்கா அவன் கைக்குள்ள போட்டுக்கிட்டான். அதே மாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரி சில கண்ட்ரிஸ் சீனாவின் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் நாடுகள் பலவும் சீனாவின் பேச்சுக்கு செவிசாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சீனாவின் இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ உலகளாவிய ரீதியா இந்தியாவை விட பல மடங்கு உயர்ந்திருக்கு. அவங்களுடைய கை உலகம் ஃபுல்லா படர்ந்துருக்கு. அதுதான் சொல்ல வரேன். என்னடா இவன் இந்தியாவுக்கு எதிராக பேசுறான் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச யதார்த்தம் இதுதான். இந்தியா டு பி ஹானஸ்ட், இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்தியா சைனா அப்படிங்கிற பிரச்சனையில இந்தியா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் சுச்சுவேஷன், ஒரு அக்சசிபிலிட்டியா இந்தியா இருக்கா சைனா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனா தான் இருக்கு. அதுதான் ரியாலிட்டி. ஸோ எனக்கு தெரிஞ்சது இதுதான். ஸோ சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். என்னடா இவன் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறான், இந்தியாவை தப்பாக பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஃப்ராங்காக சொல்லணும்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸும் உண்மை. இன்னைக்கான காணொலியில் சில முக்கிய செய்திகளை உங்களுக்கு நான் பகிர்ந்திருக்கேன். அதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நோ நெகட்டிவிட்டி அண்ட் நோ ஹேட்டிங் வேர்ட்ஸ். ஸோ ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டை உருவாக்கலாம், ஒரு நாலேஜபிள் க்ரௌடை நம்ம உருவாக்கலாம். நம்ம ஆயுதம் அறிவும் கம்யூனிட்டியில் நல்ல விஷயங்களை பகிருங்க. 4 செய்திகளை நீங்களும் இந்த கமெண்ட்டில் போடுங்க. அதை பார்த்து 4 பேரும் தெரிஞ்சுப்பாங்க. அப்படி தான் ஒரு நாலேஜபிள் க்ரௌடை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இந்த ஒரு கோரிக்கையுடன் இன்னைக்கான காணொலியை நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோமே. நன்றி, வணக்கம்.